தலைமையை த்ரெட் பண்றாங்களா சார் காங்கிரஸ்ல இருக்கவங்க? இல்லைங்க, விடி சதீஷன் தாங்க கேம்பெயினை லீட் பண்ணாரு. விடி சதீஷன் தான் பெரும்பாலான கேரளா மக்கள் வந்து விடி சதீஷன் வரணும் தான் எதிர்பார்த்தாங்க. அதை மீறி ராகுல் காந்தி கேசி வேணுகோபால் டெல்லியில இருந்து உள்ள தள்ளி இருந்தாருன்னா அது ரொம்ப அன்பாப்புலரா இருந்தது. வேணுகோபாலுக்கு எம்எல்ஏகளிடையே ஆதரவு இருந்திருக்கலாம், ஏன்னா அவர் தான் டிக்கெட் கொடுத்தாரு, அது வேற விஷயம். ஆனால் கேரளா கம்யூனிஸ்ட் ஆட்சியை கடுமையாக எதிர்த்து 5 ஆண்டு காலம் போராடி சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இந்த தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்து வைத்தவர் சதீஷன். சதீஷனுக்கு கொடுப்பதுதான் நியாயம், அதுதான் தர்மம். சோ அதனால ராகுல் காந்தியை மிரட்டி சதீஷன் வாங்க வேண்டும் என்று இல்லை. சதீஷன் தான் வந்திருக்கணும், அவர் வந்திருக்கிறார். மேபி இது இப்படி பார்க்கலாம், ராகுல் காந்திக்கும் இப்பொழுது கொஞ்சம் அரசியல் ஞானம் வந்து விட்டதோ அப்படின்னு கூட யோசிக்கலாம். அதனாலதான் இந்த டிகே சிவகுமாரா இருக்கட்டும் இல்ல சதீஷனா இருக்கட்டும், டிகே சிவகுமார் கேஸ்ல கொடுத்த வாக்கை காப்பாற்றுகிறார் எடுத்துக்கலாம். இந்த மேட்டர்ல யார் மக்கள் விரும்பினார்களோ அவரை முதலமைச்சராக நியமித்திருக்கிறார்கள். அதுவும் இது வந்து அவங்க ராகுல் காந்தியை மிரட்டுறாங்கன்னு ஒரு விதத்துல பார்த்தாலும் ராகுல் காந்திக்கு அரசியல் ஞானம் வந்து விட்டதோ அப்படிங்கிற மாதிரியும் பேசலாம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.